செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் இருந்து செங்கல்பட்டு வரை திருச்சி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் தினசரி அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் வேன், கார், மினி லாரிகள், இருசக்கர வாகனங்கள் என லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் மகேந்திரா சிட்டி முதல் வண்டலூர் வரை இருபுறமும் குறுக்கு சாலைகளின் உள்ளே நிறைய குடியிருப்புகள் உள்ளன. அங்கு வசிக்கும் மக்கள் தினமும் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அதில் காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி பகுதியில் சிக்னல் அமைத்து தற்போது வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. குறிப்பாக பொத்தேரி பகுதியில் திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் சிக்னல் அமைக்கப்படவில்லை. இங்கு குடியிருப்பு பகுதிகளை தவிர பிரபலமான கல்லூரியும் இயங்கி வருகிறது. பொத்தேரி பகுதியில் சுமார் 50,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இது தவிர கல்லூரி மாணவ மாணவிகளும் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல சிரமப்பட்டு வருகின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதே திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் விபத்து ஏற்பட்டு 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாங்கள் அப்போதே சிக்னல் அமைத்து தரும்படி கோரிக்கை வைத்தோம். ஆனால் இதுவரை சிக்னல் அமைத்து தரவில்லை. இந்த சாலையில் போக்குவரத்து போலீசார் பணியில் இருந்தும் உபயோகமில்லை. பணியில் இருக்கும் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யாமல் செல்போனை நோண்டிக்கொண்டும் போனில் பேசிக்கொண்டும் இருந்து வருகிறார்கள். சிக்னல் இருந்தால் நாங்கள் விபத்தில்லாமல் பயணிக்க சுலபமாக இருக்கும் எனவும் அப்போதே நாங்கள் சிக்னல் அமைத்து தரும்படி கோரிக்கை வைத்தோம். ஆனால் இதுவரை சிக்னல் அமைத்து தரவில்லை. அதனால் தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக சிக்னல் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சிக்னல் போட்டு கொடுங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே உயிர் பாதுகாப்பே கிடையாது. ஒவ்வொரு டைம் ரோடு கிராஸ் பண்ணும்போது பயந்து கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. யாரா போலீஸ்காரர் இருந்தாங்கன்னா கிராஸ் பண்ணலாம், இல்லைன்னா அரை மணி நேரம் நிக்கிறதா இருக்கு. இங்க இருந்து இந்த பக்கம் மொத்தம் பேருமே இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி ஆகும். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு சிக்னல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதே போலீஸ் யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, 1 மாசத்துல நாங்க ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு. 3 மாசம் ஆச்சு, இதுவரையும் யாரும் ஸ்டெப் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சிக்னலை அமைத்திடு. கண்டிக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தை நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். தமிழக அரசு நடவடிக்கை எடு. தூங்காதே. போக்குவரத்து காவல்துறையை தூங்காதே. சிக்னலை அமைத்திடு. கண்டிக்கிறோம். போக்குவரத்து காவல்துறையை கண்டிக்கிறோம். உயிர் பலி வாங்காதே. கண்டிக்கிறோம். போக்குவரத்து காவல்துறை இது கடைசி போராட்டம். கண்டிப்பாக ஒரு போராட்டம். கார் வந்து நாங்க நிக்கிறோம். அப்படி பைக்கார வரோம். நாங்க எப்படி போக முடியும்? ஒரு அவசர ஆட்டோ கேட்க போது ஏதோ எப்படி போக முடியும் பார்க்கலாம். நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்கு உங்களுடைய அனைவருக்கும் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் நான் கேட்கிறேன். போலீஸ் ஆஃபீஸர் அனைவரும் நான் கேட்கிறேன். சிக்னலுடைய அனைத்தை நீங்கள் அமைத்திட வேண்டும் என்று. வணக்கம். வணக்கம். நல்ல போராட்டம் ஒரு முன்னெடுத்திருக்கீங்க. ஏற்கனவே நாங்கள் காவல்துறை சார்பாக நகாய்க்கும் லோக்கல் நம்ம